கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மை நாளும் கிருபை நாளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசாயா 60:5. ஐசாயா 60:5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு அப்பா என்ன பண்ண போறாங்க? அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில இந்த நாள் செய்ய போறாங்க. இந்த நாள் முழுவதும் அப்பா உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. அதே ஏசாயால 66:13-14. ஐசாயா 66 சாப்டர் 13 and 14. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கு, எனக்கு போராட்டம் அதிகமாக இருக்கு, என்னை தேற்றுவார் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்வார் இல்லையே என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, ஒரு தாய் தேற்றுவதை போல நான் என்ன பண்ண போறேன்? உங்களை தேற்ற போகிறேன். அடுத்த வசனம் பாருங்க, நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழும். உங்க இருதயம் என்ன ஆகுமா? மகிழும். அப்பா சொல்றாங்க, நான் உங்களை தேற்றுவேன், உங்க இருதயம் மகிழும்படி நான் செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க. அடுத்து அதே ஏசாயா 35:1-2 வசனங்கள். ஐசாயா 35:1-2. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும். உங்க வாழ்க்கை வறண்டு போய் இருக்கா? வனாந்தரத்தை போல இருக்கா? ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, ஒரு ட்ரையா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு அப்பா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க, என் வாழ்க்கையே ட்ரையா இருக்கு, நான் என்ன செய்வேன்னு தெரியலேன்னு சொல்லி ஒரு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க, உங்க வாழ்க்கை ட்ரையா இருக்கலாம், வனாந்தரமாகவும் வறண்ட நிலை போல இருக்கலாம். இனி உங்க வாழ்க்கை இந்த நொடி முதல் மகிழ போகிறது. இந்த நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்க வாழ்க்கை இனி அதே கண்ணீரோட, கஷ்டத்தோட, துக்கத்தோட, வேதனையோட அல்ல, இனி உங்க வாழ்க்கை மகிழும்படி அப்பா செய்வேன் என்று சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆனந்த களிப்புடன் பாடுவீங்க. இவ்வளவு நாள் துக்கத்தோடு கூட இருந்தீங்க, அப்பா சொல்றாங்க ஆனந்த களிப்போடு என்ன பண்ண போறீங்க? பாட போறீங்க. லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாலை என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும், கர்த்தருடைய மகிமைனா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய சர்வ வல்லமையும் அடங்கிய ஒரு வார்த்தை, அவருடைய வெயிட். அப்பா சொல்றாங்க, கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பீங்க. அப்பாவுடைய மகத்துவத்தை நீங்க காண போகிற நாட்களுக்குள்ள வந்துட்டீங்க. இதுலயே பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம், அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மான போல குதிப்பான், ஊமையான் நாவு கம்பீருக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியில ஆறுகளும் பாய்ந்து ஓடும். இந்த வார்த்தைகளை நாம் ஜெபிக்கும் பொழுது புதிய ஏற்பாடுல கூட அப்பா சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருப்பாங்க, குருடர்கள் பார்க்கவும் செவிடர்கள் கேட்கவும். இந்த வசனத்தை விசுவாசித்து நாம் சொல்லும் பொழுது என்ன ஆகும்? அங்க அற்புதங்களும் அதிசயங்களையும் யார் செய்ய போறது? இந்த மனிதன் அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய அப்பா செய்வாங்க. அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா வறண்டு போனது எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13:6-12 வரை. ஆக்ட்ஸ் 13 சாப்டர் 6-12. 12ஆம் வசனம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு, இங்க ஒரு அதிபதியை குறித்து பார்க்கணும். அவர் பேரு செர்கியு பவுல். அவர் சம்பவித்ததை நடக்கிறத பார்த்து என்ன பண்றாரு? கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு இன்னைக்கு அப்பா வார்த்தை கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு அதிபதியோடைய இருதயம் அதிசயப்படுது. அதிசயப்பட்டு என்ன பண்ணாராம்? விசுவாசித்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா அற்புதம் நடக்கணும் உங்க வாழ்க்கையில, இவ்வளவு நாள் அற்புதம் நடக்கல, அதுக்கு ஒரே காரணம் உங்களுடைய அவிசுவாசம் தான். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட. இங்க இந்த அதிபதி என்ன பண்ணாரா? விசுவாசித்தார். என்ன விசுவாசித்தார்? 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பர்க்கேயு என்ற ஒரு மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசி இருந்தான். இத்தனைக்கும் அவன் ஒரு யூதன். அடுத்து 7வது வசனத்துல செர்கியு பவுல் என்ன அந்த அதிபதி இருக்கிறாரு.
அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அதிபதிக்கு என்ன ஆசை இருந்துச்சா? அப்பாவுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆசையா இருந்தான். அப்போ அந்த அதிபதிக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு அப்பா முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அவருக்கு எது ஆசை வருது? அப்பாவுடைய வார்த்தை மேல ஆசை வருது. உங்களுக்கும் அப்பாவுடைய வார்த்தை மேல ஆசை வரணும். இன்னைக்கு அநேகர் நிறைய பாட்டு கேட்குறீங்க. எல்லார் வீட்லயும் ஏசப்பாவோட பாட்டு ஓடும். ரொம்ப நல்லது, பாட்டு ஓடுறது நல்லது. வசனம் அதிகமாக ஓடணும். அப்பாவுடைய வார்த்தை அதிகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு. மொபைல்லேயே ஆடியோ பைபிள் இருக்கு. நீங்க சும்மா இருக்கும்போது என்ன பண்ணலாம்? அந்த ஆடியோ பைபிள்ல அப்பாவுடைய வார்த்தையை நீங்க ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அது பாட்டு அப்பாவுடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கும். அந்த வார்த்தையின் மேல வாஞ்சை வரணும். அந்த வார்த்தையின் மேல இந்த அதிபதிக்கு என்ன வந்துச்சு? வாஞ்சை வந்துச்சு. வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். 8ஆம் வசனம், அந்த மாய வித்தைக்காரனுக்கு, அந்த மந்திரவாதிக்கு, அந்த பிசாசோட ஆளுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து என்ன பண்றான்? அந்த எளிமையான அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடினான். எதுல இருந்து திருப்ப பார்க்கறான்? அவனுடைய விசுவாசத்துடைய, அந்த அதிபதியுடைய விசுவாசத்திலிருந்து. இன்னைக்கு பிசாசோட தந்திரமே அதுதான். அதனாலதான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றோம், விசுவாசம் இருந்தாதான் அப்பாவால் அற்புதத்தை செய்ய முடியும். பிசாசோட தந்திரமே என்னன்னா, உங்க விசுவாசத்தை குலைச்சிருவான். ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம் என்னத்தையாவது கொடுத்து உங்க ஆமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாசத்தை கொடுத்துருவான். அந்த அவிசுவாசம் வந்துடுச்சுன்னா ஏசப்பாவால உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. அவருடைய சொந்த ஊர்ல அநேக அற்புதங்களை செய்யல. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவரை விசுவாசிக்கல. சில அற்புதங்களை தான் அப்பா செய்தாங்க. இங்கேயும் பிசாசோட தந்திரத்தை பார்த்தீங்கன்னா, அவரை அவிசுவாசம் அடையும்படி, விசுவாசத்தில் திருப்பும்படி வகை தேடினா. அப்போ 9ஆம் வசனம், பவுலு அவனை உற்று பார்த்து அவனுக்குள்ள பிசாசு இருக்கதை அறிந்து. 10ஆம் வசனம், ஏ பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞ்சேன். ஏசப்பா நீதி உள்ள தேவன். பிசாசு யாரு? நீதிக்கு ஆப்போசிட். நீதிக்கு பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுறதுல நீ ஓய மாட்டாயா. 11ஆம் வசனம், இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவன் தேடினான். இம்மிடியட்டா அவன் குருடனாக மாறினான். இதெல்லாம் யார் பார்த்து கொண்டு இருக்கிறா? அந்த அதிபதி என்ன பண்றாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த அதிபதிக்கு ஏசப்பா அற்புதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவருக்கு எது மேல வாஞ்சை வந்துச்சு? கர்த்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சை வந்துச்சு. உங்களுக்கும் ஏசப்பா அற்புதம் செய்ய விரும்புறாங்க. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையில அதிகமாய் படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பிரயாசம் பண்ணுங்க. டெய்லி நான் ஒரு அதிகாரம் தான் படிக்கிறேன்னா இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு 3 அதிகாரமாவது நான் படிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையும் உங்கள் விசுவாசத்தை விட்டு, பிசாசு முதல்ல எதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான்னா உங்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அவன் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில அப்பா வைத்திருக்க நன்மைகளை நிறைவேறாம பண்ணுவான். இப்பொழுதும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்க வாழ்க்கை வனாந்தரமும் வறண்டு போய் ட்ரையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, இல்ல இல்ல, உன் வாழ்க்கை ட்ரையா போறது இல்லை. நான் எல்லாவற்றையும் செழிக்க பண்ணுவேன். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நீங்க பேசுகிறதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் யார் யாரெல்லாம் வியாதியோடு கூட, பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். ஆம்ரஜா, குறிப்பாக இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. இந்த ஊழியத்தின் மூலமாக நீர் அநேகர் ஆம்ரஜா மரண படுக்கையில் இருக்கவங்களுக்கு தான் விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கீங்கப்பா. இப்பொழுதும் மரண படுக்கையில் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்கப்பா. இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கள் மேல இறங்குகிறதற்காக. இந்த முதுகு பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. மூட்டு வலிகளோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. எலும்புகள் எல்லாம் எனக்கு வலிக்கிறதே, வேதனையா இருக்கிறது. மெயினாக அந்த ஸ்பைனல் கார்டு, முதுகுல ஊசி போட்டது நிமித்தம் அந்த முதுகு எலும்பு பெயினாய் சொல்லி ஆம்ரஜா வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் இப்பொழுதே இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக
இப்பொழுதே உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் வயிற்றுல பிசாசுடைய ராமராஜா போராட்டம் இருக்கிறது. எஸ், இப்பொழுது அப்பா அந்த விடுதலை தராங்க. எல்லாம் அந்த மந்திர தந்திர கிரியை, அந்த வயிற்றுல செய்து வைத்திருக்கிற எல்லா மந்திர தந்திர கிரியைகள் உங்களுடைய அக்கினி இறங்கி விடுதலையை கொடுக்குறீங்க. அசுத்த வல்லமையில பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கீங்க. பிசாசு உங்களை அலக்கழித்து கொண்டு வெளியே செல்லுகிறது. நீங்க பயப்பட வேண்டாம். விழுந்து அசுத்த வல்லமை இப்பொழுது உங்களை விட்டு வெளியே செல்லுகிறது. அதனாலதான் உங்களுக்கு இப்பொழுது அந்த சிவரிங் நடுக்கமெல்லாம் இருக்கிறது. எஸ், அதை குறித்து பயப்பட வேண்டாம் என்று அப்பா சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் இப்படி மந்திர கட்டோடு கூட இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்க வீட்டை விட்டு, உங்க எல்லையை விட்டு இப்பொழுதே அவைகள் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறது. அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காக, செவிடர்கள் கேட்கிறதுக்காக, முடவர்கள் நடக்கிறதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நீரே சந்திக்கிறதுக்காக சீக்கிரத்துல அமிர்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை நீர் நடத்தி முடிக்க போகிறதுக்காக சோதரம். அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை நீங்க கொடுக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. அவருடைய எதிர்கால உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அவர்களை பிரகாசிக்க பண்ண போகிறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. எல்லாருடைய இருதயத்தை நீங்க அதிசயப்பட்டு பூரிக்க பண்ணுகிறதுக்காக நன்றி. குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.